Hey guys, I'm Ash. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இது ரெட்மியோட புது Note 14 Pro Plus. இந்த வீடியோல முதல்ல இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் ரெட்மி அவங்களோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் நோட் ஃபோனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே பாக்ஸ்னு வரையில் பெருசாக எதுவும் வித்தியாசமாக பண்ணல. இது வரைக்கும் நம்ம பார்த்தா மற்ற ரெட்மி ஃபோன் பாக்ஸஸ் மாதிரி தான் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது 12-56 வேரியண்ட். இதுதான் பேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங்கில் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டாக உள்ள இந்த ஒயிட் ரெட்மி இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் எஜெக்டர் டூல், சில ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இதுதான் ரெட்மி Note 14 Pro Plus. இந்த தடவை நான் க்ரீன் வேரியண்ட் வாங்கியிருக்கேன். இதை இன்னும் 2 கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளாக் அப்புறம் ஒயிட். என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை இந்த க்ரீன் தான் பெஸ்ட் லுக்கிங் கலர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஏன்னா கீழே இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, ஃபைனலாக 90 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர். இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போன வருஷம் 120 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர் கொடுத்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக இதை குறையாக பார்க்க முடியாது. ஏன்னா பேட்டரின்னு வரையில் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. வருவோம் அதுக்கு. ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சிலிக்கன் கார்பைட் பேட்டரி. ஸோ சிலிக்கன் கார்பைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணையில் பேட்டரியை இன்னும் டென்ஸாக அவங்களால பேக் பண்ண முடியும். ஸோ அதனால இங்கே 6200 mAh யூனிட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 14 Pro Plus கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, 210 grams. பட் இந்த வெயிட் இன்க்ரீஸ்க்கும் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ரெட்மி இந்த ஃபோனை ஒரு டஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லி பொசிஷன் பண்ணுறாங்க. பேசிக்காக இதோட பில்டை ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் இருக்குது. இப்போ 1.5 மீட்டரில் 30 நிமிஷம் சப்மர்ஜ் பண்ணால் ஃபோன் சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் இங்கே இது போக TUV SUD கிட்டையும் ஒரு ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அங்கே அவங்க பண்ண டெஸ்ட் 2 மீட்டர் டெப்த்தில் 24 மணி நேரம் வரைக்கும் சப்மர்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம், கார்னிங் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்காக கிளாஸ் தனியாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த Gorilla Glass 7i தான் எங்கள் பேக்குக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷன் வரையில். மற்றபடி ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் 13 Pro Plusஓட 2 மடங்கு பெட்டராக இருக்குங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், இங்கே கார்னர்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம், மற்றபடி இன்டர்னல்ஸையும் குஷன் பண்ணியிருக்கோம், உள்ள பல காம்பனன்ட்ஸ்க்கு பாலிமர், ரப்பர் இல்லை ஃபோம் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ராப் அந்த இம்பேக்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் ஒரு மெட்டல் ஃப்ரேமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உள்ள வெள்ளை சைஸ் இன்னும் பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே சைஸ் இன்னும் மாறல, 6.67 inches தான். பட் ரெட்மி Note 14 Pro Plus இதில் கொஞ்சம் வெயிட் மட்டும் அதிகம் இல்லை, ஹைட்டும் சரி வித்தும் சரி 13 Pro Plusஓட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் திக்னஸ் 0.2 mm ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ், இதை காம்ப்ரமைசஸாக பார்த்தாலும் சரி, எனக்கு இது பெரிய பிரச்சனையாக படல. ஏன்னா இங்கே அவங்க பெருசாக எதையும் கட்டும் பண்ணல. IR பிளாஸ்டர் இன்னும் அவைலபிளாக இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக கிளியராக இருந்தது. பின்னாடி இந்த மீ ஐகான் ஸ்டைல் கேமரா அரே கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகுது. பட் இது பெருசாக இருக்கிறதுனால ஒரு சர்ஃபேஸில் செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாக வாப்லிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ப்ளஸ் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணலையும் Note 14 Pro Plus ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா டிஸ்பிளே பேக் ரெண்டுமே எட்ஜஸில் கர்வ் ஆகுது. ஸோ யூஸ் பண்ணையில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் பேக் கிளாஸுங்கிறதுனால ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இங்கே இந்த கேமரா அரே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி லைட் ஃபியூஷன் 800, ஆம்னிவிஷன் சென்சர் 50 மெகாபிக்சல்ஸ், 1/1.55 inches. இது நம்ம விலை அதிகமான ஷாமி ஃபோன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இது கூட ஒரு f1.6 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ் லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. இமேஜஸ் நல்லா தான் இருந்தது, ஷார்ப்பாக டீட்டெயில்டாக, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட, அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். வீடியோன்னு வரையில் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். EIS இருக்குது, பட் EIS ஜிட்டர் ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்துச்சு. அது இங்கே ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. அடுத்து இன்னொரு 50 மெகாபிக்சல் சென்சர், இது 2.5x டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் ஆயிருக்கு. ரீசனபிளி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இங்கே மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் 50 cm, ஸோ டெலஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸ் இந்த மாதிரி எடுக்க முடியும். மூணாவது நம்ம ரெகுலராக பார்க்குற அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல்ஸ் f2.2. இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்லதாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியாது இந்த ஃபோனில். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆம்னிவிஷன் சென்சர் OV20B டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. செல்ஃபி வீடியோ 1080 60ல் மேக்ஸ் அவுட் ஆகுது. இங்கேயும் அதே EIS ஜிட்டர் திருப்பி நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த செல்ஃபி கேமராவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 inch கர்வ்ட் AMOLED பேனல் இருக்குது. ரெசல்யூஷன் 1.5K, ஸோ கிட்டத்தட்ட 450 pixels per inch பிக்சல் டென்சிட்டி, நல்லா ஷார்ப்பான பேனல். ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு பீக் பிரைட்னஸ் 3000 nits கிளைம் பண்ணுறாங்க. என் டெஸ்டிங்கில் 1250 nits வரைக்கும் போச்சு ஆட்டோ மோடில். ஸோ அவுட்டோர் யூசேஜுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது.
இங்கே ஹை பிரைட்னஸ் மட்டும் இல்லை, லோ பிரைட்னஸ்னு வரையிலையும் 1920 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங்க்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னிக் ஒரு ஷவுட் அவுட். இப்போ ஆன்பர்னிக் அவங்களோட பாப்புலர் RG35XXSP கான்சோலுக்கு புது கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எனக்கு இதில் அந்த டிரான்ஸ்பரண்ட் ரெட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேசிக்காக கலர் மட்டும் தான் புதுசாக ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி இது நம்ம ஏற்கனவே பார்த்த கம்மியான விலைக்கு கிடைக்கிற நல்ல ஃப்ளிப் ஹேண்டில் தான். ஸோ உங்களுக்கு ரெட்ரோ கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி கன்சோல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். RG35XXSP பற்றி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோம். Redmi Note 14 Pro Plus HyperOSல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். எதிர்பார்க்காத விதமாக இந்த தடவை ரெட்மி சைனீஸ் லான்ச்லேயே 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்கிரேட் சப்போர்ட் கொடுக்க போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக பிராண்ட்ஸ் எஸ்பெஷலி சைனீஸ் லான்ச்சில் சாஃப்ட்வேர் பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இங்கே ஆக்சுவல் சாஃப்ட்வேர் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபோன் நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்தது. டே டு டே யூஸில் லேக் எதுவும் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ சைனாவில் இந்த ஃபோனை 2000 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது Note 13 Pro Plus என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சோ அதே ரேட்டுக்கு தான் திருப்பியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேட் இன்க்ரீஸ் பண்ணல. பட் இந்த டஃப்னஸ், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ அடி வாங்கணும்ல, அடி வாங்கியிருக்கு. உள்ள ஸ்பெக்ஸ். ஸோ இங்கே ஸ்பெக்ஸ் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல. உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் போன வருஷம் உள்ள Dimensity 7200 அல்ட்ராவோட ஒரு அப்கிரேட் தான். Snapdragon 7S Gen 3 இதுதான் 7S Gen 3யோட லான்ச் ஆகிற முதல் ஃபோன். ஆனால் பெஞ்ச் மார்க்ஸ்னு வரையில் பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. இங்கே அந்த 2300 யுவானுக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்க 16x12 வேரியண்ட் நல்ல வேல்யூ மாதிரி தெரியுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அதில் LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் அந்த பேஸ் வேரியண்ட் 12 to 56, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, இதான் அது. ஏன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கு ஸ்டோரேஜ் UFS 2.2, சரி அது நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறது தான் ஸ்டோரேஜ் டெக்கை கம்மி பண்ணுறது. பட் இங்கே ரேமும் LPDDR4X தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டுன்னு வரையில். ஸோ எனக்கு இது கொஞ்சம் சரியாக படல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்க, இப்போது ஸ்டெபிலிட்டின்னு வரையில் பல ஷாமி ஃபோன்ஸில் இருந்த அதே இஷ்யூ இதுலேயும் இருக்குது. இங்கேயும் என்னால் 3D Mark ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ண முடியல. ஸோ த்ராட்லிங் எப்படி இருக்குங்கிறது இந்த பாயிண்ட் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக ஃபோன் ஹீட் ஆகலை. ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடையில அந்த மாதிரி எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ இனிஷியலாக எனக்கு அது பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ ஓவரால் இங்கே Redmi Note 14 Pro Plus ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன் மாதிரி தான் தெரியுது. இங்கே நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க, சில சொதப்பலும் பண்ணியிருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸுமே எல்லா ஃபோன்ஸ்லையுமே பண்ணுற மாதிரி. பட் டோட்டலாக பார்க்கல இங்கே பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் a nice day. Ash out.